பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் நெத்துக்களை திருச்சபை சார்பாக அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சிருஷ்டிக்கப்பட்ட தேவனோடு மனுக்குலம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த தேவன் தம்முடைய சொந்த மகனை கொடுத்து அவரோடு சமாதானமான ஒரு உறவு வைத்துக் கொள்ளும்படிக்காக தம் சொந்த மகனையே கொடுத்த பிதாவாகிய தேவனுடைய அன்பை இந்த பூ உலகத்துக்கு தேவன் விளங்க பண்ணியிருக்கிறார். பரிசுத்த வேதாகம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்க, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது, அதாவது பாவத்திலே இருக்கும் பொழுது, பாவத்திலும் சாபத்திலும் இருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கை பலனற்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தேவன் அறிந்த பிறகும் குறித்த காலத்தில் கிறிஸ்து இயேசுதாமே அக்கிரமக்காரருக்காக நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு மரித்ததினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சொந்த மகனை கொடுத்து பிதாவாகிய தேவனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது, இப்படி இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அன்புக்குரியவர்களே, அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்படுவோம் என்பது அல்ல, நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி வேதம் நம்மை பார்த்து நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் கிறிஸ்து தாமே நமக்காக அவர் மரித்து அவர் ரத்தம் சிந்ததின் நிமித்தமாக இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை நீதிமான்களாக தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பின்பு வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அனுபவத்தில் மாறிவிட்டாய் அல்லவா, இப்ப என்னுடைய நாட்களில் கட்டாயம் நீ செழித்திருப்பாய், என்னுடைய நாட்களில் கட்டாயம் நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய், என்னுடைய நாட்களில் கட்டாயம் நீ வளர்ந்து பெருகி கொண்டு இருப்பாய், என்னுடைய நாட்களில் கட்டாயம் நீ உன்னுடைய எல்லைகள் எல்லாம் விஸ்தாரமாய் இருக்கும், என்னுடைய நாட்களில் கட்டாயம் நீ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே இருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்க, அவருடைய நாட்களில் நீதிமான் செழித்திருப்பான். இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் நீதிமான் செழித்திருப்பார்கள். இப்போ நாம் வாழ்கிற நாட்கள் இயேசு கிறிஸ்துடைய கிருபையுள்ள காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையினால பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து பரலோகத்தில் சென்று இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய நாட்களில் கட்டாயம் நீதிமான்கள் செழித்திருப்பார்கள். ஏனென்றால் யார் நீதிமான்கள்? அவருடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் நீதிமான்கள் தான். அந்த நீதிமான்கள் கட்டாயம் இந்த பூமியிலே செழித்திருப்பார்கள். செழிப்புக்கு உண்டான அத்தனை சாத்திய கூறுகளையும் அவருடைய வெளியேறி பெற்ற இரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு கத்த இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை இந்த பூமியில் அனுபவிப்பதற்குண்டான அத்தனை சாத்திய கூறுகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. அவருடைய நாட்களில் கட்டாயம் நீதிமான் செழித்து இருப்பான். உங்களுடைய குடும்பம் செழிப்பாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை செழிப்பாயிருக்கும், நீங்கள் தேவனுக்கென்று செய்யக்கூடிய கனமான ஊழியம் செழித்திருக்கும், உங்களுடைய எல்லைகள் செழித்திருக்கும், உங்களுடைய உறவுகள் செழித்திருக்கும், உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் செழித்திருப்பார்கள், வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். கட்டாயம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்குண்டான அத்தனை காரியங்களையும் தேவனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், நிச்சயமாக ஜெயம் பெறுவீர்கள். God bless you. God bless you.